இன்றைய தலுகை பிரமாதம். இந்தாருங்கள் அண்ணா, பழம் சாப்பிடுங்கள். எதற்கம்மா இதெல்லாம்? அப்படி வை. இப்பொழுதுதானே வயிறு நிறைய அமுது உண்டு விட்டு வந்து அமர்ந்திருக்கிறோம், அதற்குள் பழத்தை வேறு தருகிறாய். ஆமாம் ஆமாம், எல்லோரும் வயிறு நிறைய தான் சாப்பிடுவார்கள். ஆனால் இன்று நான் கழுத்து வரை சாப்பிட்டு விட்டேன். அண்ணா, நீங்கள் தானே சொல்லி இருக்கிறீர்கள் அமுது உண்டு முடித்ததும் வாழைப்பழம் சாப்பிட்டால் நன்றாக ஜீரணமாகும் என்று. ஓ, இந்த பழத்தை சாப்பிட்டால் உடனடியாக ஜீரணமாகிவிடுமா? அப்படியானால் முதலில் இதை நான் தான் சாப்பிட வேண்டும். எப்பொழுதோ ஒரு முறை சொன்னேன், அதை இன்னமும் நினைவில் வைத்துக் கொண்டு நான் வரும்போதெல்லாம் தவறாமல் கொண்டு வந்து தருகிறாயே. சுவாமிகளே, காந்திமதிக்கு என்ன இருந்தாலும் ஓர வஞ்சனை அதிகம். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் ஆமாம், மதுரமங்கலத்திலிருந்து திருப்பெரும்புத்தூருக்கு நானும் பெரிய பிராட்டியும் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு 3 முறையாவது வந்து விடுவோம். ஆனால் நாங்கள் வரும்போதெல்லாம் இல்லாத ஒன்று, நீங்கள் திருமலையிலிருந்து இங்கு வரும்போது உங்கள் தங்கை காந்திமதியின் கையில் ஜொலிக்கிறது சுவாமி. என்ன ஜொலிக்கிறது? புதிதாக ஏதேனும் தங்க வளையல் அணிந்திருக்கிறாளா? அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. நான் அதை சொல்லவில்லை, தலிகையை சொல்கிறேன். சற்று நேரத்துக்கு முன் அமுதுன்றோமே, சாதாரண அமுதாது, தேவாமிர்தம். தேவலோகத்தில் கூட இப்படி ஒரு அமுது கிடைக்காது போலிருக்கிறதே. என்ன ஒரு அற்புதமான சுவை! நீங்கள் திருமலையிலிருந்து வரும்போதுதான் இப்படி நடக்கிறது. ஆனால் நாங்கள் வரும்போது தங்கள் தங்கையின் கைகள் இப்படி ஜொலிப்பதில்லையே. ஏன்? ஏன் மாப்பிள்ளை, அப்போதெல்லாம் என் தலிகை சுவையாக இல்லையா? அச்சச்சோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு 3 முறையாவது எதற்காக நான் இங்கு வருகிறேன்? அந்த நாட்களிலாவது நல்ல அமுது ஒன்று மகிழலாம் என்றுதானே. என்ன சொன்னீர்கள்? அப்படியானால் நான் செய்யும் தளிகை சுவையாக இல்லையா? நமது அகத்திற்கு வாருங்கள், அது கூட இல்லாமல் செய்து விடுகிறேன். அம்மா தாயே, அப்படியெல்லாம் செய்து என்னை பட்டினி போட்டு விடாதே. உன் பக்குவம் யாருக்கு வரும்? நீ செய்யும் தலிகையில் தானே இப்பொழுது நான் ஒரு சுற்று பெருத்துள்ளேன். மாப்பிள்ளை, என்ன சொல்கிறீர்கள்? இப்போதுதானே என்னுடைய தலிகையை பாராட்டி பேசினீர்கள், அதற்குள் இப்படி மாற்றி பேசுகிறீர்களே. பெருமாளே, இரு பெண்களுக்கு நடுவே என்னை இப்படி அகப்பட்டுக் கொள்ளும்படி செய்து விட்டாயே. காந்திமதி, நாங்கள் வரும்போது நீங்கள் செய்யும் தலுகை சுவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையெல்லாம் விட இன்றைய தலுகை கூடுதல் சுவையாக இருந்தது என்றேன். என்னவாக இருந்தாலும் திருமலை நம்பிகள் உனது அண்ணன் அல்லவா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் எல்லோரையும் ஒரே விதமாகத்தான் நினைக்கிறேன், ஒரே மாதிரியாகத்தான் தலிகை செய்கிறேன். அது எப்படி? சாப்பிடும் எனக்கு தெரியாதா உணவின் ருசி என்னவென்று?